முக்கிய செய்திகள். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதற்கு எதிராக கைகோர்க்கும் எதிர்க்கட்சிகள். இலங்கை முன்னாள் அதிபர்களும் ரணிலுக்கு ஆதரவாக களமிறங்க முடிவு. மத்தியில் அதிகாரத்தை குவித்து அரசியல் சாசனத்தை அழிக்கிறது பாஜக. பீகார் வாக்காளர் அதிகார நடை பயணத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மருத்துவ சேவை வழங்குவதில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக மாறும். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை விளக்கி முதலமைச்சர் பெருமிதம். பஞ்சாங்க கணக்கை கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்க யுஜிசி பரிந்துரை. திருவிழா முகூர்த்த நேர கணிப்புகளையும் சொல்லித்தர அறிவுறுத்தல். அமெரிக்காவுக்கு தபால்களை அனுப்பும் சேவை நாளை முதல் தற்காலிக நிறுத்தம். புதிய சுங்க வரியை எதிர்த்து இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் அதிரடி. வணக்கம். வணக்கம். இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக முன்னாள் அதிபர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் களமிறங்கியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் வெடித்த மக்கள் போராட்டம் காரணமாக அப்போது அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே பதவி விலகினார். இதையடுத்து ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பொறுப்பேற்றார். 2024 செப்டம்பர் மாதம் வரை அதிபராக பதவி வகித்த அவர் பின்னர் நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றார். பொது தேர்தலிலும் அவரது கட்சி பெருவெற்றி பெற்றது. இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசு நிதியை பயன்படுத்தி தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கேவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் சென்றதாக ரணில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இலங்கை மதிப்பில் 1.66 கோடி ரூபாய் அரசு நிதியை அவர் தனது சொந்த பயணத்துக்காக செலவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு ஆஜரான ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவு அதிகமானதால் சிறையில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரணில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராகாமல் உள்ள நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் உயர் சிகிச்சைக்காக அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்ல அவரது ஐக்கிய தேசிய கட்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரணில் கைது விவகாரம் இலங்கையில் எதிர்க்கட்சிகளிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைநகர் கொழும்புவில் நேற்று நடந்த எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபர்கள் மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் ஒன்று சேர்ந்துள்ளனர். எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். இதனிடையே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ரணில் கைது விவகாரத்தால் இலங்கை அரசுக்கு சர்வதேச நெருக்கடி அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்தியில் அதிகாரத்தையும் செல்வத்தையும் ஒரு சில தொழிலதிபர்களிடம் குவிப்பதன் மூலம் அரசியல் சாசனத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ஆதாரங்களுடன் அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்த மோசடிக்கு தேர்தல் ஆணையமும் துணை போவதாக புகார் தெரிவித்த திரு ராகுல் காந்தி ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சாசன உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். வாக்கு திருட்டுக்கு எதிராக வாக்காளர் அதிகார நடைப்பயணத்தை கடந்த 17ஆம் தேதி பீகாரில் அவர் தொடங்கினார். கதிஹார் பகுதியில் நேற்று நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளை சந்தித்தார். அவர்களுடன் தாம் உரையாடிய காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள திரு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படவோ அவர்களுக்கு உரிய நியாயம் வழங்கவோ முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் கதிஹாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்ந்து பீகார் மக்களின் வாக்கை திருட பாஜக முயற்சிப்பதாக புகார் கூறினார். चुनाव चोरी करने की कोशिश कर रहे हैं। क्यों कर रहे हैं? क्योंकि वो दलितों को, पिछड़ों को, ईबीसी को अपना हक नहीं देना चाहते हैं. மத்தியில் அதிகாரத்தையும் ஒரு சில தொழிலதிபர்களிடம் செல்வத்தையும் குவிப்பதன் மூலம் அரசியல் சாசனத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதன் மூலம் தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மையினருக்கான அதிகாரம் கிடைப்பதற்கான கதவுகள் அடைக்கப்படுவதாக அவர் கூறினார். முன்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ராணுவத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் தற்போது அந்த கதவுகள் மூடப்பட்டுள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார்.
மருத்துவ சேவை வழங்குவதில் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என்று உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதித்து உரிய சிகிச்சை அளித்து மக்களின் ஆரோக்கியத்தையும் உயிரையும் பாதுகாக்கும் விதமாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை கடந்த 2ஆம் தேதி அவர் சென்னையில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இலவசமாக மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஏழை எளிய மக்களுக்கு அதிநவீன பரிசோதனை சாதனங்கள் மூலம் நோய்களை கண்டறிந்து உடனடியாக இலவச சிகிச்சை வழங்கி அவர்களின் ஆரோக்கியத்தையும் உயிரையும் காப்பாற்றும் விதமாக நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பங்கு பெறுவோருக்கு பொது மருத்துவம் தொடங்கி இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், காது, மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், மனநல மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம் என அனைத்து வகை மருத்துவ சேவைகளும் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் மூலம் வழங்கப்படுகிறது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ் வழங்குதலிலும் இம்முகாமில் உண்டு. மக்கள் ஆரோக்கியம் காக்கும் இத்திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஆகஸ்ட் 2 தொடங்கி சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை 3 வாரங்கள் நிறைவுற்றுள்ளதாக கூறியுள்ளார். முதல் வாரம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று 44,795 மருத்துவ பயனாளிகளும், 2ஆம் வாரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று 48,046 மருத்துவ பயனாளிகளும், 3ஆம் வாரம் ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று 56,245 மருத்துவ பயனாளிகளும் இம்முகாம்கள் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், மருத்துவ சேவை வழங்குவதிலும் மக்களின் உடல் நலனை காப்பதிலும் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என உறுதி செய்வோம் என்று பதிவிட்டுள்ளார். பஞ்சாங்கம், புராணம் ஆகியவற்றை இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு கணித பாடமாக வைக்க பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த 2020 தேசிய கல்விக் கொள்கையின்படி பாரதிய பிஜ கணிதம் எனப்படும் பழம் பஞ்சாங்கத்தின் வரலாறு மற்றும் அதன் வளர்ச்சியை இளங்கலை கல்லூரி மாணவர்களுக்கு கற்பிக்க யுஜிசி பரிந்துரைத்துள்ளது. அது மட்டும் அல்லாது சடங்குகள் மற்றும் திருவிழாக்களுக்கான முகூர்த்த நேரத்தை பஞ்சாங்கம் எப்படி தீர்மானிக்கிறது என்பது குறித்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய பாடத்திட்டம் வானியல், தொன்மவியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் கலவையாக இருக்க வேண்டும் என்றும், இந்தியாவின் கால அறிவியல் எவ்வாறு பாரம்பரிய செறிவுடன் இருந்தது என்பதை உணர்த்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழங்கால நேர கணிப்பு முறை, இந்தியன் அல்ஜீப்ரா, இந்திய பாரம்பரியத்தில் புராணங்களின் பங்கு, நாரத புராணத்தில் காணப்படும் அடிப்படை எண் கணித செயல்பாடுகள், வடிவியல் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் நுட்பங்கள் ஆகியவற்றை கணித பாடத்தில் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள யுஜிசி, பண்டைய கண்காணிப்பு மையங்கள், உஜ்ஜயினியில் உள்ள நடுக்கோடு ஆகியவற்றை பாடமாக சேர்ப்பதுடன் தற்கால இந்திய தரநேரம் மற்றும் கிரீன்விச் சராசரி நேரம் ஆகியவற்றுடன் வேத கால நேர கணிப்புகள் எப்படி ஒத்துப்போகின்றன என்பதையும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இது இந்திய கணித கல்வி முறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திறமையான மாணவர்களை உருவாக்கும் என்றும் நம்புவதாக பாடத்திட்ட குழு தலைவர் திரு சுஷில் கே தோமர் தெரிவித்துள்ளார். புதிய பாடத்திட்டமானது சூரிய சித்தாந்த கணித பாடம் மட்டுமல்லாது அரசியல், அறிவியல், இளங்கலை படிப்பில் வேத நாகரீகம், ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் ஆகியவற்றை படிக்க வேண்டும் என்றும் யுஜிசி முன்மொழிந்துள்ளதால் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் அந்நாட்டிற்கான தபால் சேவையை நாளை முதல் நிறுத்தப் போவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தி வருகிறார். அதன்படி இந்தியாவுக்கு 25% வரியுடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக அதற்கு அபராதமாக மேலும் 25% வரியை அவர் விதித்துள்ளார். இதனால் இந்தியாவுக்கான மொத்த வரி விதிப்பு 50% அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அமெரிக்க அரசு சர்வதேச அவசர பொருளாதார அதிகாரங்கள் சட்டப்படி வெளியிட்ட உத்தரவில் $800 வரை, அதாவது இந்திய மதிப்பில் 70,000 ரூபாய் வரை மதிப்புள்ள சரக்குகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சுங்க கட்டண விலக்கு திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து பொருட்களும் அதன் மதிப்பை பொருட்படுத்தாமல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9,000 ரூபாய் மதிப்புள்ள தபால்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கு மட்டுமே சுங்க கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்றும் இந்த புதிய உத்தரவு வரும் 29ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை முதல் சரக்குகளை ஏற்க முடியாது என்று அமெரிக்காவுக்கு செல்லும் விமான நிறுவனங்கள் இந்திய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளன.
இதனை கருத்தில் கொண்டு கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் $100 வரை மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் தவிர மற்ற அனைத்து அஞ்சல்களையும் நாளை முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பார்சல்களை அனுப்ப ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்பப் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பல்வேறு நாடுகளில் இருந்து தினமும் 40 லட்சம் பார்சல்கள், தபால்கள் அமெரிக்காவுக்கு சென்ற நிலையில் புதிய சுங்க வரி முறையால் இந்தியா மட்டுமின்றி செக் குடியரசு, பெல்ஜியம், ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளும் அந்நாட்டுக்கு தபால் சேவையை நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கான சட்டம் வரும் வரை அமைதியாக இருக்க மாட்டோம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் என்ன சொல்கிறது மாநில கல்விக் கொள்கை என்ற கையேட்டை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், திரு கமல்ஹாசன் இருவரும் வெளியிட்டனர். பின்னர் பேசிய திரு கமல்ஹாசன், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என சட்டம் இயற்ற கோரி இனியும் பொறுமையுடன் காத்திருக்க முடியாது என்றார். Education must be restored to the state list. ரொம்ப கத்த வேணாம், இது சட்டமாக போட வேண்டிய விஷயம். அதனால பொறுமையா பேசுவோம். அந்த பொறுமை தான் இவர்கள் காத்தது, இனி காக்க முடியாது. If it is possible, it must be done. மாநில கல்விக் கொள்கையின் சாராம்சம் இருமொழிக் கொள்கை என அறிவிக்கப்பட்டு உள்ளதையும், ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை என்று கூறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்மொழிக் கொள்கையில் சொல்லப்பட்டுள்ள இன்னொரு மொழி என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் என்ற திரு கமல்ஹாசன், திராவிடர்களை நாடு முழுவதும் காண வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தெரிவித்தார். வார விடுமுறை தினத்தையொட்டி கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சங்ககால பொருட்களை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வைகை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்ட பொருட்கள், விளையாட்டு காய்கள், தங்க அணிகலன்கள், பாசிகள், மணிகள், வரி வடிவ எழுத்துகள், விலங்கின் எலும்புகள் உள்ளிட்டவை அங்கு அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கு 6 கட்டட தொகுதிகளில் 13,384 தொல்லியல் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. தினமும் ஏராளமான பார்வையாளர்கள் கீழடிக்கு வந்த வண்ணம் உள்ள நிலையில் நேற்று விடுமுறை நாள் என்பதால் மதுரை, சிவகங்கை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே திரண்டனர். அவர்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அகழ்வாய்வு பொருட்களை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். லைஃப் ஸ்டைல், அவங்க என்னென்ன செஞ்சாங்க, பாட்டரி. நாங்கள் எங்களோட ஸ்கூலில் க்ளே கிளாஸில் அந்த பாட்சர்ச் செஞ்சோம். ஆர்ட் கிளாஸில் ட்ராயிங்ஸில் செஞ்சோம். தமிழ் ஸ்கிரிப்டும் நிறையா பார்த்தோம். புதிய கற்கால பழைய கற்கால பொருட்கள் சயின்டிஸ்ட் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் நாங்கள் பார்த்தது கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள், திமிழும் காளையின் எலும்புகள், அணிகலன்கள், மணிகள், முத்துக்கள் இதெல்லாம் பார்த்தது. அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மீன் உருவம் பதித்த உரைக்கிணறு, பானை ஓடுகள் உள்ளிட்டவற்றையும் பாடத்திட்டத்தில் படித்த பொருட்களையும் நேரில் காணும் போது பரவசம் ஏற்படுவதாக மாணவர்கள் கூறினர். கீழடி அகழ்வாய்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் குறித்த குறும்படமும் ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒருமுறை அழகான தமிழ் விளக்கத்துடன் அருங்காட்சியகம் வருவோருக்கு திரையிட்டு காண்பிக்கப்படுவதால் தமிழர் நாகரீகம் குறித்த விழிப்புணர்வும் தெளிவும் தங்களுக்கு கிடைத்ததாக கீழடி சென்ற பார்வையாளர்கள் தெரிவித்தனர். பாஜகவின் கூட்டணி ஆட்சி பிரச்சாரத்துக்கு நடுவே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தான் ஆட்சி அமைக்கும் என்று மீண்டும் கூறியுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி தனது பிரச்சாரத்தில் பாஜக பற்றி குறிப்பிடுவதையும் தவிர்த்தார். திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு, லால்குடி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு பழனிசாமி, கூட்டணி ஆட்சி குறித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிற்கு மறைமுகமாக பதிலடி தரும் வகையில் தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார். 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தாலிக்கு தங்கம் திட்டம் உள்ளிட்ட அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள் தொடரும் என்று கூறிய எடப்பாடி திரு பழனிசாமி, ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்தவர்களுக்கு ஆட்டோ வாங்க 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று கூறினார். நெல்லையில் நேற்று முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பேசியிருந்த நிலையில் திருச்சி மாவட்ட பிரச்சாரத்தில் பாஜக குறித்து அவரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பிரச்சாரம் செய்தது அனைவரையும் கவனிக்க வைத்தது. இனி வருவது செய்தி துளிகள்.
கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதுகாப்பது தொடர்பான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு அசன் முகமது ஜின்னா கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளின் மனநலனை கண்டறியவும் அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் காவல்துறையினர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கான விதிமுறைகளை வகுக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்கில் போலி இன்சூரன்ஸ் பாலிசியை தாக்கல் செய்த கார் உரிமையாளர் 2,60,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை செலுத்த வேண்டும் என சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கார் மோதி விபத்துக்குள்ளான சென்னை முகப்பேரை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீட்டுத் தொகையை வழங்க தேவையில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பிரகாஷுக்கு கார் உரிமையாளரே இழப்பீட்டுத் தொகையை தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. கொடைக்கானலில் 2ஆம் சீசன் தொடக்கத்தின் அறிகுறியாக பூத்துள்ள காட்டு செர்ரி மலர்கள் மலைகளின் இளவரசிக்கு மாலை சூட்டி வருகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் காணப்படும் காட்டு செர்ரி மரங்களில் ஆகஸ்ட் மாத இறுதியில் இலைகள் உதிர்ந்து மரம் நிறைய ரோஜா நிற பூக்கள் மலரத் தொடங்கும். அக்டோபர் இறுதி வரை மலர்களுடன் இந்த மரங்கள் காட்சி தரும். ஊழல் பற்றி பேச பாஜகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே வல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிடத்தின் வேரை அகற்ற பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் சல்லி வேரை கூட அகற்ற முடியாது என்றும் கூறினார். வேரை எடுத்து விடலாம் என்றெல்லாம் நினைக்க முடியாது. அமித்ஷா போன்றவர்கள் சல்லி வேரை கூட உங்களால் தொட முடியாது. காரணம், இந்த வேர் மண்ணிலே இல்லை, மக்களிடம் இருக்கிறது. பாஜகவினரின் கபட திட்டங்களுக்கு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதால் தான் அவர்கள் குறுக்கு வழியில் புதிய சட்டங்களை இயற்றி வருவதாக திரு கி வீரமணி குற்றம் சாட்டினார். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை பாரிமுனையில் 17 சென்டிமீட்டர், மடிப்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ராமநாதபுரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா, ஒடிஷா வழியாக மகாராஷ்டிரா மாநிலம் நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. எனினும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதற்கு எதிராக முன்னாள் அதிபர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் களம் இறங்கியுள்ளனர். மத்தியில் அதிகாரத்தை குவிக்கும் மத்திய பாஜக அரசு அரசியல் சாசனத்தை அழிக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ சேவை வழங்குவதில் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என்று உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.